17வது திவ்யதேசம் நாதன் கோவில் என்கின்ற நந்திபுர விண்ணகரம். இதுவும் கும்பகோணத்துக்கிட்டே இருக்கக்கூடிய திவ்யதேசம். பெருமாளுக்கு ஜெகநாதன், நாதநாதன் அப்படின்னு பேரு. தாயாருக்கு செண்பகவல்லி தாயார். மகாலட்சுமி இங்கு இருந்து பெருமாளை விட்டு அகலக்கூடாதுன்னு தவம் செய்த ஊர் விண்ணகரம், நந்திபுர விண்ணகரம். இந்த க்ஷேத்திரத்துக்கே சம்பகாரண்ய க்ஷேத்திரம்னு பேர். சம்பக புஷ்பங்கள் நிறைந்த ஊர். இங்கேருந்தே கொஞ்சம் தூரத்துல மன்னார்குடி இருக்கு இல்லையா, அதுவும் சம்பகாரண்யம் தான். சம்பகம் நிறைந்த ஊர் சம்பகாரண்யம். இங்க நந்தி என்னாச்சு, இதுல ஒரு அழகான ஒரு கதை என்னன்னா, நந்தி ஏதோ பெருமாளை பார்க்கணுங்கிறதுக்காக காரிய வைகுண்டத்துக்கு வந்திருக்கார். வர வழியில ஜெய விஜயாள் தடுத்திருக்கா. இவர் பாவம் முன்னாடி நம்ம உபன்யாசத்தை கேட்டு அந்த சனத்குமாராளுடைய சரித்திரத்தை கேட்டதில்லை. அவா பண்ண தப்பியே இவர் ரிப்பீட் பண்ணிவிட்டார். உள்ள போனோன்னு ஐ ஹாவ் வீசா ஆன் அரைவல் இருக்கு, நான் இந்த கிரீன் கார்டு வச்சுட்டு இருக்கேன், ஆக்கும் நான் இந்த வீசா ஆஹா ஓஹோன்னார். உடனே ஜெய விஜயாளுக்கு கோபம் வந்தது. உஷ்ணத்தோடு இருப்பாய்னு சொன்ன உடனே நந்தி உஷ்ணத்தோடு தவிக்கும் போது சிவபெருமான் கிட்ட போய் கேட்டார். சிவன் சொன்னார், நீ பெருமாள் கிட்ட போகும்போது தானே இது நடந்தது, அவரே இதை போக்கி வைப்பார். நீ சம்பகாரண்ய க்ஷேத்திரத்துக்கு போய் பெருமாளை பிரார்த்தனை பண்ணு, உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும். அந்த உஷ்ணம் நந்தி பிரார்த்தித்து குறைந்தபடியால் நந்தி தொழுத விண்ணகரம் நந்திபுர விண்ணகரம். இன்னைக்கும் நீங்க கர்ப்பகிரகத்துல போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வால்ல நந்தி எழுந்தருளி இருப்பார். ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? அந்த நந்தி என்பவர் இப்போ சிவபெருமான் கோவில்ல நந்தி பார்க்கறது ஒன்றும் வினோதம் இல்லை, ஏன்னா அவருக்கு வாகனம். பெருமாள் கோவில்ல நந்தி இருப்பார். அப்படியே இருப்பாரோ இல்ல திருமண் போட்டுட்டு இருப்போம். நந்தி நல்ல திருமணோட காட்சி கொடுப்பார். தம்பியோடு தாம் ஒருவர் தன் துணைவி காதல் துணையாக முன்னாள் வெம்பி ஏறி கானகம் முலாவும் அவர் தாம் இனிதுமேவும் நகர்த்தான். கொம்பு குதிகொண்டு குயில் கூவ மயில் ஆளும் எழில் ஆர் புறவு சேர் நம்பி உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. நந்திபுர விண்ணகரம் இது ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி வானமாமலை மட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய கோவில். ரொம்ப அழகான எம்பெருமான்.